இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது காகம் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது பற்றி. இந்திரன் மகன் ஜெயந்தன் சீதையை அடைய எண்ணி அந்த முயற்சியில் தோல்வியடைந்தான். அதனால் ஏமாற்றமடைந்த அவன் ராமனும் சீதையும் சித்திரக்கூட மலையின் பள்ளத்தாக்கில் மந்தாகினி நதி அருகில் இருந்தபோது அங்கு வந்தான். அப்போது சீதையின் மடியில் ராமர் படுத்திருந்தார். ஜெயந்தன் காக்கை வடிவில் வந்து தன் அழகினால் சீதையை கொத்தினான். சீதையின் உடலிலிருந்து இரத்தம் வடிந்தது. இரத்தத்துளி மேலே பட்டவுடன் ராமர் விழித்தெழுந்தார். சீதையை துன்புறுத்தி கொண்டிருந்த காகத்தைக் கண்டார். கோபமுற்ற ராமர் ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபித்து அதன் மீது எய்தினார். அது தீயை கக்கியவாறு ஆகாய மார்க்கத்தில் காகத்தை துரத்திச் சென்றது. உலகங்களிலும் சுற்றி அலைந்து அனைவராலும் கைவிடப்பட்டு முடிவில் அந்த காக்கை ராமரையே சரணடைந்தது. சரணாகத வத்சலனான ராமன் சரணமடைந்தவரிடம் மகிழ்பவளான சீதை கேட்டுக்கொண்டதால் காக்கையை மன்னித்தார். பிரம்மாஸ்திரம் குறியை தாக்காமல் நில்லாது. ஆதலால் ராமர் கூறியபடி காகம் தன் வலக்கண்ணை அந்த அஸ்திரத்துக்கு தந்துவிட்டு தப்பியது. சீதை கருணை காட்டியதால் ராமர் மன்னித்ததை மற்ற காக்கைகள் கூடி பின்வருமாறு பாராட்டின. சீதை கருணை காட்டியதால் ராமர் மன்னித்ததை மற்ற காக்கைகள் கூடி பின்வருமாறு பாராட்டின. சீதேவ ராம இவ க்ஷமயா தயயா புவனே இஹ காகः இத்யாத்மகோஷவசசா தஜ்ஜாதீயானாம் ததைவ சம்ஞாசீத். சீதா இவ ராம இவ தயயா க்ஷமயா காகः. சீதையைப் போல கருணை பொழிபவர் யார்? வடமொழியில் பெண்பாலில் யார் என்பது கா எனப்படும். ராமரைப் போல மன்னிப்பவர் யார்? வடமொழியில் ஆண்பாலில் யார் என்பது கக எனப்படும். கா கக கா கக என்று அந்த காக்கைகள் திரும்ப திரும்ப ஒலித்ததால் அவைகளுக்கு காக்கக என்ற பெயர் வந்திருக்கலாம் என்பது ஒரு கவிஞனின் கற்பனை. அடுத்த பதிவிலே காக்கையை பற்றிய இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.